நம்ம எங்க இருக்கோம்? பாரிஸ்ல இருக்கோம். நம்ம எங்க இருக்கோம்? பாரிஸ்ல இருக்கோம். ஆமாங்க, மலேசியால இருந்து இவர் பாரிஸ் பார்க்கறதுக்கு வந்திருக்கார். இதுல ஐகானிக் ஸ்பாட் ஈஃபில் டவர். இப்பதான் பாரிஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த வீடியோல பாரிஸினுடைய ஐகானிக் ஈஃபில் டவர். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜோவன் தம்பி அண்ட் மறுபடியும் நம்ம It's me AVR அரவிந்த் ஃப்ரம் மலேசியா. நாம இப்போ பிரான்ஸ்ல இருக்கிறது கொஞ்சம் மேலே நடக்க ப்ரோ, இல்லைன்னா ஆடிக்கிட்டு இருக்கும். டூர் ஈஃபில் டவர் அடுத்தா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோ பக்கத்துல வாங்க, இல்லைன்னு உங்களுக்கு இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ என்ன பண்றது உள்ள வரதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் கேட்டுவாங்க. நம்ம ஆக்சுவலாக பஸ்ஸில் போகிறோம். கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டட். அவ்வளோ சிட்டி ஆஃப் லவ் இல்லை, ஆனால் நம்ம கொஞ்சம் குஷி ஆகிட்டார். ஆளே கிடைக்கல, பெல்லா ஆளே இல்லை, பெல்லு. ஸோ நம்ம பஸ்ஸில் போகிறோம். அதுக்கப்புறம் சொன்னார் ப்ரோ வாங்க நடந்து போகலாம்னு. நம்ம கையில் இன்னும் பானை இருக்கு, பானையோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். பானை செஞ்ச பானை பொங்கலுக்கு தான். அதிகமாக இந்த பானை வீட்டுக்கு எப்படின்னா கரெக்டாக பொங்கல் வைக்கிறோம். 1 hour மணிக்கு தான் வீட்டுக்கு கரெக்ட் ப்ரோ. லுக் அட் தட் பேஜ். செம்மையாக இருக்கு இல்லைங்க. நைட் டைமில் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்கு. நம்ம ரோட்டில் நடக்கணுமா? இல்லை கரெக்டாக. ஓ ஆமாம், லைட்டாக உள்ள போங்க. பரவாயில்ல, நம்ம போகிற பாட்டு தான் கரெக்ட். நாம தான் கிங்கு. இங்க நான் தான் கிங், நான் வச்சதான் ரூல். அது வந்து ஜெர்மன் ப்ரோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் பாரு, தெரியுதா ஈஃபில் டவர் பின்னால? ஆமாம், அந்த கிளவுடி எஃபெக்டோட இன்னும் நல்லா இருக்கு. for the first time in life நீங்கள் பார்க்கல ஈஃபில் டவரை நேருக்கு நேரு பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. செம்ம ஷூ அஸ்டன் மார்ட்டின் இல்லை இது. ஒரு லண்ட மாதிரி இருக்காருமா. வாங்க ப்ரோ, நாங்கள் எங்கால போவோம். ஐயோ, இதை எடுக்கிறீங்களா? கேமரா திருப்புங்க ப்ரோ. அது ஓகே, எடுக்கலாம். அப்படியே காமிக்காதீங்க. பார்த்தா என்னது? இதுவும் பெரிய ஹோட்டல் தான் நினைக்கிறேன். அது இங்கே காய்ஸ் பாருங்க, பாருங்க ஃபெராரி. ஃபெராரி. ஏன் ஃபெராரியில் 2 சீட்டுன்னா we should keep our circle வெரி ஸ்மால். நம்ம வளரும்போது கொஞ்சம் மரம் ஆகுவாங்க நம்ம பீப்புள். 4 சீட் இருக்கிறதுக்கு 2 சீட். அதனால தான் பஸ்ஸுக்கு 50 பேர், ஃபெராரிக்கு 2 பேர். எல்லாத்தையும் கொண்டு வைக்க கூடாது, வளரும்போது. இல்லை அது ஆக்சுவலாக இது அது வாரன் பஃபெட் சொன்னார் ப்ரோ. வேசா உடனே இல்லை, வாரன் பஃபெட். குளிருது. அது போய் காமிக்க ப்ரோ. காய்ஸ் வந்துட்டோம் பாருங்க. இல்லைங்க, பானையை கீழே வைக்கிறேன். ஓகே, இதுதான் தி ஈஃபில் டவர். இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கு, ஆனால் போகிறோம், பக்கத்துலேயே வந்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கே நட்டு எதுவும் இருக்காதுன்னு நானுங்க. நட்டு ஏதாச்சும் இருக்குமா இருக்காதா? ஈஃபில் டவரில் நட்டு எதுவும் இருக்காதுன்னு நானுங்களா? என்ன நட்டுனா என்ன? நட் இருக்காதான்? நட் போடாமல் கட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. சரி பாப்போம், வந்ததுன்னு நினைக்கிறேன். யாஸ் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறோம். பஸ்ஸும் நிற்கிது. இங்கே பாருங்க, ஒரு செம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கு ரெட் லைட்டில். செம்ம லவ்லியாக இருக்கு ரெஸ்டாரண்ட். லவ்லியாக இருக்கா? ஓகே, வந்துக்கிட்டே இருக்கோம் காய்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். நேரில் பார்க்குற மாதிரி வராது என்ன நான் காட்டினாலும். ஆனா பாருங்க, அங்கெல்லாம் கிளவுடி. ஐயோ, ஆரம்பிச்சுட்டாரா. என்ன குளிர் ஜோரமா? காய்ஸ் செம்ம கலர்ஃபுல். வாங்க நம்ம இது பாரிஸ் மண்ணு. இது பாரிஸ் மண்ணு. இதுவும் நல்லா இருக்கு. காய்ஸ் நம்ம இந்த ஸ்ட்ரீட் வழியாக போய்கிட்டு இருந்தோம் அந்த ஈஃபில் டவரை பார்க்கறதுக்கு. பாருங்க, நம்ம இப்படி நடந்து போய் இப்படி திரும்பினா இப்படி நிற்குது. வாவ், கொஞ்சம் இவங்க அமைச்சது போல. என்ன இதை கொஞ்சம் லெஃப்டில் தள்ளி. ஆமாம், நம்ம கண்ணு தானே கொஞ்சம் செம்மையாக இருக்குல்ல? ஓகே, சிம்பிள் ஆஃப் லவ். இது என்ன ப்ரோ சிம்பிள் ஆஃப் லவ்? ஏன் வெடி உங்களோட வர
ஷே ஒரு பொண்ணாவோட இருந்திருக்கலாம் படம். பொன்னியாவது சொல்லு கண்ணே. காய்ஸ் இந்த பாருங்க இந்த மாதிரி லைட்டிங்ஸும் பண்றாங்க. போய் ஆடுங்க ப்ரோ, ஏதாச்சும் ஆடுங்க. இந்த ஜீன்ஸ் படத்துல பாட்டு வரும், ஷபா 50 kg தாஜ்மஹால் எனக்கே. 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா. ஸோ காய்ஸ் எப்படி இருக்கு? எப்படி அரவிந்த் நம்ம ஈஃபில் டவர்? இப்பதான் பாரிஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு ப்ரோ. நம்ம எங்க இருக்கோம்? பாரிஸ்ல இருக்கோம். நம்ம எங்க இருக்கோம்? பாரிஸ்ல இருக்கோம். நம்ம எங்க இருக்கோம்? பாரிஸ். சார்ஜ் நிக்க போடிடும். இந்த ஆங்கிளும் நல்லா இருக்கு. என்ன ஆங்கிள் எடுத்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. இங்க ஃபுல் கவர் பண்ண முடியுமா? சீனங்களிலும் மிக கலந்து காத்திருக்கும் பாருங்க. ஸோ காய்ஸ் நம்ம ஆக்சுவலாக ஒரு குட்டி கேஃபேக்கு வந்திருக்கிறோம். நான் பேசுகிறது கேட்க முடியுமா இல்லையான்னு தெரியல. இல்லைங்க, ஐ திங்க் இப்போ என்னை கிளியராக கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கேஃபேக்கு வந்து குட்டி டெசர்ட் சாப்பிட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும். பயங்கர குளிர். நாம் வாங்கிக்கிறது ஒரு ஹாட் சாக்லேட், இன்னொரு ஹாட் சாக்லேட் நம்ம நண்பருக்கு, அண்ட் இந்த லாவா கேக். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் வந்துட்டேன், நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போமா? இதில் டிப் பண்ணி சாப்பிடணுமா இல்லை எப்படி? ஓகே, அப்போ நம்ம எடுத்துட்டு ப்ளஸ் யூ. ஓகே, என்ன இது? உண்மையா சொல்லுங்க. நல்லா இருக்கு. அந்த மிக்ஸ் மேலே ஃப்ளூடாக இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் ஃப்ளூடாக இருக்குது, கீழே அந்த ஹார்டாக இருக்குது. ஆஹா, ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ ட்ரை பண்ண போகிறார். எப்படி? பழைய இந்த மாதிரி இல்லை. அதான் பாரிஸ் யூரோப் பவர். ஸோ என்ன லக்கி பையா, ஆளுக்கு நல்லா குளிருது. ஸோ காய்ஸ் ஆக்சுவலி இந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல, இல்லை லிஃப்ட்டும் இருக்கு. ஸோ லிஃப்ட்டுக்கு காசு கட்டினா போட்டு பாருங்க. நான் இங்கே இந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று போட்டு பாருங்க. மெல்ல மெல்லமா அது மேலே போடு. அது டாப் வரைக்கும் போகாது, கொஞ்சம் எஸ் அந்த இருக்கு மரங்கள் மட்டும் போகும். ஸோ ஃபுல்லாக போகாது. அதான் இங்கே ஃபுல்லாக போகிறதுக்கு அங்கால ஸ்பேஸ் இல்லை நினைக்கிறேன். அங்கே நடுவில் ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க. செம்ம எக்ஸ்பென்சிவ். இருக்கு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. பிஸ்ட்ரோ மாதிரி பெருசா இல்ல ப்ரோ, இன்னும் மேல போடு பாருங்க. ஐ திங்க் செகண்ட் ஸ்டேஜ். ஓகே யா செகண்ட் ஸ்டேஜ் போனா கொஞ்சம் சீப்பா இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் போனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். யா, ஐ திங்க் first stage is like 16 to 17 euros, second stage is like 22 euros if I'm not mistaken. பாத்தீங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். பட் யா, போறவனுக்கு எதுக்கும் பிரைஸ் டிக்கெட் செக் பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷன் பண்ண முடிஞ்சா ரிசர்வேஷன் கண்டிப்பாங்க. நான் ஃபுல் லைன் நிற்கும். நானும் பார்த்தோம், லைன் நின்றுக்கிட்டே இருந்தது. சும்மா நசன பேசுனதுனால நம்ம என்ஜாய் பண்ண முடியல வியூவர்ஸ். இந்த பிஜிஎம்மோட பாருங்க, செம்மையா இருக்கு. சோயா என்ன கதை போமா, இதெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டோட
பாட வேண்டிய பாட்டு. என்ன கொடுமை சரவணனது. ப்ரோ இது என்ன பாட்டு இது பாடாதீங்க bro. ஐயோ கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். கமெண்ட்ஸ்ல வேற மாதிரி திருப்பி இது நல்லா இருக்கும். போடு எடிட் பண்ணுவாங்க, நம்ம பசங்க எடிட் பண்ணுவாங்க. ஸோ காய்ஸ் செம்ம பிளேஸ். நீங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இங்க வந்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா ஈஸி விழுந்துரும். ஆள் இருக்கணும், உடம்புல கட்ஸ் இருக்கணும், கட்ஸ் க்ளோரி எல்லாமே இருக்கு. தல அஜித் மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. கட்ஸ் இல்லைன்னா க்ளோரி இல்லை. ஆள் இல்ல, இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இல்லையா? 25 முடியறதுக்குள்ள பாவம்.